Hi student, 12th standard chapter 6 exercise 6.7 sum number 4, find the non-parametric form of the vector equation and the Cartesian equation of the plane passing through the point 1 comma minus 2 comma 4 and perpendicular to the plane x plus 2y minus 3z equal to 11 and parallel to the line x plus 7 by 3 equal to y plus 3 by minus 1 set it by 1. ஒன் பாயிண்ட்டு ஒரு பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குதான், அனதர் லைன் என்ன வரும் பேரலாகிறான். ரெண்டுமே கண்டிஷன் ஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஒரு பாயிண்ட்டு ஒரு லைனுக்கு பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது, பர்பெண்டிகுலர். நெக்ஸ்ட் லைனுக்கு எப்படி இருக்கு, பேரலாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இருக்கும்போது அதோட நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன் என்ன, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னன்னு கொஸ்டின் மார்க் நமக்கு. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன கண்டிஷன் விட்டோம், ஃபர்ஸ்ட் எடுத்து பாயிண்ட் எடுத்தவன் அதுக்கப்புறம் எனி வெக்டர் பர்பெண்டிகுலர் பேரலல் எது கொடுத்தாலும் என்ன நமக்கு பேரலல் வெக்டர் தான் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த பிளேன் நம்ம என்ன எடுத்துருக்கோம், பேரலல் வெக்டர், அது பி வெக்டர் கன்சிடர் பண்ணுங்க. அண்டு பேரலல் அனதர் லைனோட பேரலல் வெக்டர் என்ன வரும், டிவைலுக்கு எடுத்துனோமா, அப்போ 3i மைனஸ் ஜே பிளஸ் அது சி வெக்டர் டினோட் பண்ணிக்க. ஓகே, திரும்பி என்ன சார் லைன் கொடுத்தாலும் இது பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அனதர் லைனுக்கு என்ன பிளேனு லைனு எது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பர்பெண்டிகுலர் பேரல் எது கொடுத்தாலும் நான் அது பேரலைன். அப்போ ஐ 2j மைனஸ் 3k பி வெக்டர் 3i மைனஸ் ஜே பிளஸ் எக்ஸ் ஒய் செட் பக்கத்துலேயே கோஎஃபிஷியன்ட் இருக்குதா பாரு, எதுவுமே ஒன்று இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. எதே வேல்யூ இருந்துச்சுன்னா காமன் ஃபேக்டர் எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பேரல் வெக்டரை கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ பேராமெட்ரிக் ஃபார்மோட நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஏன்னா நான் பேராமெட்ரிக் கேட்டால் கார்ட்டீசியன் ஃபைன் பண்ணால் வெக்டர் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட கார்ட்டீசியன் வரும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன், பி ஒன் பி டூ பி த்ரீ சி ஒன் சி டூ. ஏன்னா ஒன் பாயிண்ட் ரெண்டு பேரல் வெக்டர். அப்போ எடுத்து சப்மிட் பண்ணலாமா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன் பாயிண்ட், பி ஒன் பி டூ பி த்ரீ பேரல் வெக்டர், சி ஒன் சி டூ சி த்ரீ பேரல் வெக்டர். இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இசட்டு முன்னாடியே மைனஸ் ஃபார்முலா இருக்குதா, அப்போ நெக்ஸ்ட் நமக்கு ப்ளஸ், நெக்ஸ்ட் இசட் மைனஸ் 4 1 2 மைனஸ் 3 3 மைனஸ் 1 1 ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் 2 மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும், ஃபார்முலா மைனஸ் 1 மைனஸ் 3. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும், 1 into 1 1, 3 into மைனஸ் 9, ஃபார்முலா மைனஸ் 1 ப்ளஸ் 9. நெக்ஸ்ட் இசட் ஆஃப் இசட் மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும், 1 into மைனஸ் 1 3 மைனஸ் 6, ஏன்னா ப்ளஸ் 6 ஃபார்முலா மைனஸ் 6. இப்போ ஜஸ்ட் மைனஸ் 1 10 மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 10 மைனஸ் 10y மைனஸ் 20 மைனஸ் 7 இசட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 28 ஈக்குவல் 0. இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபைன் பண்ண நமக்கு எல்லாத்தையும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10y மைனஸ் 7 இசட் கான்ஸ்டன்ட் டைம்ல ஆட் பண்ணால் ப்ளஸ் 9 வரும் ஈக்குவல் 0. ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ மைனஸில் இருக்கக்கூடாது, அப்போ மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 10y ப்ளஸ் 7 இசட் மைனஸ் 9 வரும், ஆப்போசிட் போனால் 9. இதான் நமக்கு என்ன ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்னா நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கே ஃபைன் பண்ணிவிட்டு எக்ஸோட டாட் யூஸ் பண்ணிக்கணும், ஐ ப்ளஸ் 10j ப்ளஸ் 7k ஈக்குவல் டு 9. அப்போ xi yj zk என்ன வெக்டர் அல்ஜிப்ரா வரும், r வெக்டர் டாட் i plus 10j plus 7k equal to 9. இதான் நம்ம என்ன ஈக்குவேஷன், வெக்டர் ஈக்குவேஷன். இது கார்ட்டீசியன். அப்போ நமக்கு நான் பேராமெட்ரிக் கேட்டாவே கார்ட்டீசியன் ஃபைன் பண்ணிட்டு வெக்டர் ஈஸியாக ஃபைன் பண்ணுங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.